வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி. இதில் எலக்ட்ரோதெரப்பி, மின்னியல் சிகிச்சை, பேசிக்காக ஃபிசியோதெரப்பியில் என்னென்ன பேசிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். லேசர், லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். இதுதான் லேசர். லேசர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்ணுக்கெல்லாம் லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேவ் ஃபார்மில் வச்சு ஃபிசியோதெரப்பிலையும் லேசர் யூஸ் பண்ணுறோம். லேசரோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் வேவ்ஸ். முன்னாடி வந்து ஹீட் வேவ்ஸ் சொன்னோம், சவுண்ட் வேவ்ஸ் சொன்னோம், டைரக்ட் கரண்ட், இன்டைரக்ட் கரண்ட் சொன்னோம். இது வந்து லைட் வேவ்ஸ். இந்த லைட் வேவ்ஸ்னால் ரொம்ப ஹை லைட் வேவ்ஸை 2 இடத்துல கோர்மையான ஒரு இடத்துல வர்றதான் லேசர். இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப டீப் சீட்டட் ப்ராப்ளத்தை ஒரு இடத்துல, இப்போ வந்து ஒரு பட்டக்ஸில் இல்லை காக்சிக்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, காக்சிக்ஸில் வலி, அதாவது அந்த டெயில் போன் பெயின், சூப்ராஸ்பைனிட்டிஸ், இந்த மாதிரி இடம், லிகமெண்ட் டேர், இந்த மாதிரி ஒரு ப்ரிசைஸாக ஒரு இடத்துல ஆழத்தில் ரொம்ப ஹார்டாக இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூஸை சரி பண்ணணும், ரிப்பேர் பண்ணணும், ஹீல் பண்ணணும், இல்லை அந்த ஹார்டாக இருக்கிறத லூசன் பண்ணி அதை ஹீல் பண்ண வைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வந்து இந்த லேசர் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. டென்னிஸ் எல்போ, இந்த இடத்துல டென்னிஸ் எல்போங்க, இந்த இடத்துல வலி இருக்கும். இந்த சூப்ராஸ்பைனிட்டிஸ் டெண்டினைட்டிஸ், லிகமெண்டர், ஏசிஎல் பிசிஎல் லிகமெண்டர், ஆங்கிளில் லிகமெண்டர், இந்த மாதிரி இடங்களில் வலி வருது. பேக் பெயினில் வந்து பர்டிகுலர் இடத்துல அவங்களுக்கு ரொம்ப டெண்டர்னஸ் இருக்குது, அதனால அந்த கால் ஃபுல்லாக வலிக்குது. சில பேருக்கு புட்டத்தில் வந்து அதே நரம்பு வந்து அப்படியே நாடியூல்ஸ் மாதிரி இருக்கும். அதுமாரி இந்த இடம் ட்ரப்பீசியஸ் சொல்லுவாங்க, இந்த இடத்துல நரம்பு வந்து முடிச்சிட்டு அப்படியே ஹார்டாக இருக்கும். ஸோ சுளுக்கு மாதிரி அவங்களுக்கு ரோபாட் மாதிரி தான் திரும்ப முடியும். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் ஒரு ஸ்பாட்டில் வலி இருக்குது. நம்ம கை வச்சு தெரப்பிஸ்ட்டோ இல்லை பேஷண்ட்டோ பார்க்குறப்ப அந்த இடத்துல ஹார்ட்னஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து லேசர் வந்து ரொம்ப எஃபெக்ட் இருக்கும். இப்போ அந்த லேசரோட எஃபெக்டோட மெயின் என்னென்னா, அது வந்து டீப், இப்போ வந்து பல ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஸ்கின்ல கொடுக்குறோம். இப்போ வேறு ஃப்ரீக்குவென்சி கொடுக்குறப்ப அது உள்ளே போகிற அதோட டெப்த் ஆஃப் பெனிட்ரேஷன் குறைஞ்சிரும், அது டைவர்ட் ஆகிடும். ஆனால் லேசர் என்னென்னா கோஹரன்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு இருக்குது, அந்த வேவ்ஸோட ப்ராப்பர்ட்டி. ஸோ மேலே என்ன கொடுக்குறோமோ அதே அளவு கீழே டீப் சீட் வரைக்கும், ஆழம் வரைக்கும் போகும், போன்ஸ் வரைக்கும் போகும். இதுவும் வந்து பெருசாக ஒன்றும் பேஷண்ட்க்கு ஃபீல் பண்ண முடியாது. லைட்டாக ஹீட் வருதோ இல்லையோங்கிற மாதிரி தான் இருக்கும். பர்டிகுலர் இடத்துல ஸ்கின் மூலமாக டைரெக்டாக அந்த இடத்துல வைக்கிறப்ப இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் எஃபெக்ட் இருக்குது. இது இல்லாமல் இப்போ வந்து ரீசெண்டாக வந்தது பல்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்ட்டுருக்கு. அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி, மிஷின் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டோட முட்டிலையோ பேக்லேயோ பண்ணுறப்ப ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப அந்த இடத்துல சேதமடைஞ்ச எலும்புகள், நரம்பு, ஜவ்வு, இரத்த குழா, அது இல்லாமல் நியூராலஜிக்கல் ப்ராப்ளம், மைக்ரேன், தலைவலி, சைனஸ்ஸு, பார்க்கின்சன்ஸ் ப்ராப்ளம், அந்த மாதிரி இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக இப்போ வந்திருக்கிறது. அடுத்தது வந்து மேட்ரிக்ஸ் ரிதம் தெரப்பி. அதாவது நம்ம செல்லில் வந்து எலக்ட்ரான், நியூரான், புரோட்டானு ஒரு பர்டிகுலர் வைப்ரேஷனில் இருக்கும். இப்போ கான்செப்ட் எப்படி அப்படின்னா, அது வந்து யோகாலையும் அதான் சொல்கிறாங்க, நம்மளோட பாடியில் வந்து ஒவ்வொரு செல்ஸும் ஒரு பர்டிகுலர் வைப்ரேஷனில் இருக்கும், ஒரு ஃப்ரீக்குவன்சியில் இருக்கும். அதோட எனர்ஜி போயிட்டுருக்கணும். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், இல்லை அடிப்படுது, இல்லை டீஜென்ரேஷன் ஆகிறப்ப அந்த செல்ஸோட எனர்ஜி வந்து குறைஞ்சி அந்த மைட்டோகாண்ட்ரியா லெவலில் அதோட வைப்ரேஷன் வந்து குறைஞ்சி அந்த வேவ் ஃபார்ம் இதுவாகிடும். இந்த மேட்ரிக் ரிதம் தெரப்பியில் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த ப்ராப்ளமோ அதுக்கான ஃப்ரீக்குவன்சி கொடுக்குறப்ப செல்லுலர் லெவல், அதாவது மைட்டோகாண்ட்ரியா லெவலில் அந்த ரிதமை மாற்றுறாங்க. ரிதமை மாற்றுறப்ப அது என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக டெவலப்மெண்ட்டு, ரிசர்ச்சில் இருக்கிற ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. இன்னும் புதுசாக வந்துட்டுருக்கு. பயோ ஃபீட்பேக், அதாவது ஒரு பேஷண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களாங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் சென்சார் மூலமாக நம்ம கரெக்டாக பண்ணலாம். நம்ம பேஷண்ட் நினச்சிட்டுப்போம் நம்ம நல்லா பண்ணுறாங்க பேஷண்ட், ஆனால் அவங்க என்ன ட்ரிக் மூமெண்ட் பண்ணுறாங்க, ஃபுல்லாக பண்ணுறாங்களா, பயோ ஃபீட்பேக் இஎம்ஜி மூலமாக, கம்ப்யூட்டர் மூலமாக கரெக்டாக இதெல்லாம் என்னத்தினால, இந்த பயோ ஃபீட்பேக்லாம் இருக்கிறதுனால பேஷண்ட் வந்து உலகத்தில் எந்த மூலையில் இருக்கலாம், தெரப்பிஸ்ட் எந்த மூலையில் இருக்கலாம், அவங்கள எக்ஸசைஸ் சயின்டிஃபிக்கலாக பண்ண வைக்கலாம். ஃபஸ்ட் நாள் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது, 10ஆம் நாள் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுங்களை டாக்குமெண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் எலக்ட்ரோதெரப்பி எக்யூப்மெண்ட். நன்றி, வணக்கம்.